ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். இப்போ பார்த்தா பிக் பாஸ் சீசன் 9 விஜய் பார்வதி தெரியும். நேற்று முன்ன நாள் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து ஒரு 5 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட அவங்க ஃபேன்ஸ் கூட கலந்துரையாடல் நடத்தினாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம சொல்லியிருந்த லாஸ்ட் வீடியோ 25,000க்கு மேலேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 26,000 ஸ்டார்ட் ஆகி கடைசியில் வந்து 45,000 வரைக்கும் போச்சுன்னு சொன்னாங்க மக்கள். உண்மையாகவே ஏன்னா நம்மளால் ஒரு சில விஷயம் பார்க்க முடியல. அதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ 45,000 பேர் இருந்து சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ நிறைய வந்து ஃபேன்ஸ் போயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஹேட்டர்ஸும் இப்போ கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில கேள்வியும் கேட்டிருப்பாங்க. அதில் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து என்னோட நண்பர்கள் சொன்னது ரொம்ப உண்மையாகவே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த ரெட் கார்டு வாங்கிட்டு போன அப்புறம் உள்ளே வருவாங்களா, வரமாட்டாங்களா? ஸோ நிறைய வந்து கான்ட்ரவர்சியான விஷயங்கள் போச்சு. 2 இயர்ஸ்க்கு வந்து விஜய் டிவியில் எந்த ப்ரோக்ராம்லையும் அவங்க 2 பேரும் கலந்துக்கவே முடியாது. விஜய் டிவி உள்ளவே வர முடியாது. அப்படி இப்படிலாம் நிறைய கதைகள் வந்து சொன்னாங்க. பட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 1 ஆர் 2 ஷோஸில் வந்து நம்ம கமருதீனே பங்கெடுத்திருக்காரு. அது இல்லாமல் பார்வதி வந்து உள்ளே வரமாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நிறைய யூடியூப் சேனல் வந்து ஒரு டிபேட்டே போச்சு தான் சொல்லணும். வருவாங்களா, வரமாட்டாங்கன்னு. பட் நம்ம வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக பார்வதி வராங்கன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா நமக்கு வந்து தெரிஞ்ச இடத்துல வந்து சொன்னாங்க கண்டிப்பாக வர முடிவில் தான் இருக்காங்க. பட் லேட்டாக வருவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு போனாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விஜய் டிவி வந்து அவங்கள வந்து பயமுறுத்துச்சு. உங்களோட சேலரி எதுவுமே கொடுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து கொஞ்சம் சேதுபதியே கால் பண்ணி நிறைய டைம் கூப்பிட்டாரு. அப்படி இப்படின்னு நிறைய கதைகள் சொன்னாங்க. அவங்க வந்து அதை வந்து ஒத்துக்கவே இல்லை, அக்செப்ட் பண்ணல, வரமாட்ட முடியாதுன்னே சொல்லிட்டாங்கன்னு. பட் ஆனால் உண்மை என்னன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருந்தாங்க இந்த பேட்டியில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக் வந்து யாரையுமே சந்திக்கலன்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இருந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஆன்டிஸ்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஒரு பேட்டியில் அவங்க. ஸோ அவங்களாம் வந்து நீ நல்லா தான் விளையாடின அப்படின்னு சொல்லும்போது இவங்க யோசிச்சாங்களாம். ஓகே, நம்ம 4 பேர் நம்மளை சொன்னதுக்காக நம்ம எதுக்கு வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கணும், போய் வெளில இப்போ பார்ப்போம் அப்போ தான் தெரியும்னு சொல்லிட்டு அந்த சோஷியல் மீடியா பக்கம் வந்த அப்புறம் தெரியுது அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருந்தது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அவங்களுக்கு ஹேட்டர்ஸாக இருந்தாங்களோ நிஜமாவே இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க ஃபேன்ஸாக மாறிட்டாங்க. அவங்களுக்காக இந்த பொண்ணு இவ்வளோ பண்ணிச்சு, இவ்வளோ அடிபட்டு இந்த பொண்ணு வந்து எதுவுமே சொல்லவே இல்லை, ஆனால் இந்த பொண்ணுக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த பொண்ணு கோவத்தில் ஏதோ அந்த இன்சிடென்ட் பண்ணிடுச்சு, பட் இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய தண்டனையா? ஓகே, தப்பு பண்ணாங்க, தண்டனை கொடுத்துட்டாங்க. அதுக்காக மக்கள் மனித வெறுப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து உண்மையாகவே வந்து அவங்கள வந்து ஏற்றுக்கினாங்க, அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. என்னன்னா ஒருத்தர் வந்து நீங்கள் கெட்ட விஷயம் நடக்குதுன்னு சொல்லும்போது அதே நல்லதும் பாராட்டி ஆகணும். ஸோ அதுதான் வந்து நடுத்தரமான மக்களோட கருத்து. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து, ஓகே நம்ம வெளில போலாம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஃபேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தோட அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க குடுத்த அந்த நம்பிக்கையோட தான் அவங்க வந்து ஃபினாலே ஸ்டேஜுக்கு வந்தாங்கன்னு சொன்னாங்க. உண்மையாவே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு அவங்க மதிக்கிறாங்க, ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்கன்னா, உண்மையாவே அது ஒரு பெரிய விஷயம். அதே மாரி ஃபேன்ஸும் சரி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, அவங்க மேல எந்த அளவுக்கு ஒப்பீனியன் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெளில வர்றதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு இல்லையா? உண்மையாவே இது ஒரு நல்ல ஒரு மூவ் தான். இது பார்வதிக்கு வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்மையாவே அது யூஸா இருக்கும். உண்மையாவே பார்வதி சொன்ன இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.